மலைபோல் வந்த கஷ்டங்களை பனிபோல் நீக்கிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். ஈமானுள்ளவர் யார்? பள்ளிவாசலுக்கு செல்லும் பழக்கம் உள்ளவரை ஈமானுள்ளவர் என்று சாட்சி சொல்லுங்கள் என்று திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பின்பு, இன்னமா யஅமுருக்கும் மசாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர். அல்லாஹையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வின் பள்ளிவாசல்களை செழிப்பாக்கி வைப்பார்கள் என்ற ஆயத்தை ஓதி காட்டினார்கள். அறிவித்தவர் ஹஜரத் அபூ சைதில் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சிரமமான நேரத்தில் ஒளி செய்து பள்ளிவாசலுக்கு நடந்து சென்று ஒரு தொழுகைக்கு பின் மற்றொரு தொழுகை வரை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பது ஆகிய இம்மூன்று காரியங்களும் பாவங்களை கழுவி விடுகின்றன என்று ஒரு ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்குது. ஒருவர் எவ்வளவு தூரத்திலிருந்து பள்ளிவாசலுக்கு வருகிறாரோ அவ்வளவு நன்மைகளை கிடைக்கும் என்றும் ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மைகள் எழுதப்படுகின்றன. ஆகவே பள்ளிவாசலுக்கு தூரமாக இருந்தால் எட்டுக்கள் அதிகமாக, அதற்கேற்ப நன்மைகளும் அதிகமாக கிடைக்கும். இதனாலேயே சஹாபாக்கள் சிலர் சிறு சிறு எட்டுக்களை வைத்து பள்ளிக்கு செல்வார்கள். ஒரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது, 3 காரியங்கள் இருக்குது. அவற்றின் நன்மைகளை மக்கள் விளங்கினா அதை அடைய முற்படுவார்கள். அதாவது 1 பாங்கு சொல்கிறது, 2வது ஜமாத் தொழுகைக்காக நடுப்பகலில் வெயிலில் செல்வது, 3 ஜமாத் தொழுகையை முதல் வரிசையில் தொழுவது. கியாமத் நாளில் மக்கள் குழப்பத்தில் பயங்கரத்தில் இருப்பாங்க. அப்போ சூரிய வெப்பம் மிக கடுமையாக இருக்கும். அப்போது 7 வகையான மனிதர்களை அல்லாஹின் அருளின் நிழலில் இருப்பாங்க. அவர்களில் ஒரு வகையினர் பள்ளிவாசலிலேயே தங்களது உள்ளத்தை வைத்தவர்கள். ஏதேனும் தேவைக்காக வெளியே வந்தாலும் திரும்பவும் பள்ளிவாசலுக்காக செல்ல வேண்டும் என்ற ஆசையில் இருப்பவர்கள். மஸ்ஜிதுடன் அன்பு வைப்பவரின் மீது அல்லாஹ் அன்பு வைக்கின்றான் என்று ஒரு ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்குது. ஜமாத் தொழுகைக்கு கடமையாக்கப்பட்ட காரணம், பரிசுத்த இஸ்லாத்தின் ஒவ்வொரு கட்டளைகளிலும் அதிகமான நன்மைகளும் பரக்கத்துக்களும் இருக்குது. அவற்றில் எத்தனையோ நுட்பங்கள் மறைந்திருக்குது. அவை அனைத்தையும் நாம் அறிந்து கொள்வது இயலாத காரியம். ஏனெனில் அல்லாஹ்வின் அறிவாற்றையும் அவனது நுட்பங்களையும் யாராலும் விளங்க முடியாது. எனவே பள்ளிவாசலுக்கு சென்று ஈமான ஆண்கள், ஆண் பிள்ளைகள், சகோதரர்கள் அனைவரும் பள்ளிவாசலுக்கு சென்று பள்ளிவாசலுடைய பழக்கம் உள்ளவர்களாக இருந்து தொழுது ஈமானுள்ளவராக இருப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.